இன்றைக்கி காரைக்குடி ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம் கூட கொஞ்சம் நெய் ஊற்றி சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம கூட்டு, அப்பளம், தேங்காய் துவையல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ண கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது அப்போது வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு பெரிய பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 2 தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கும்போது சீக்கிரம் தக்காளி மசிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் வந்து குழம்புத்தூள் சேர்த்துருக்குறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் வதக்கி விட்டுக்கோங்க. தேவைன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் மாற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து அதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 20 சின்ன வெங்காயம், ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு 15 பல்லு பூண்டு இருக்கிற மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதனால கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி அந்த மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். புளி ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வர ஆரம்பிக்கும் போது நம்ம வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் ஒன்றா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். கொஞ்சம் கெட்டியாகவும் எண்ணெய் பிரிஞ்சு தனியாகவும் கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் வந்து வெல்லம் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா காரம், புளி எல்லாமே கொஞ்சம் மேனேஜ் ஆயிரும். சூடான சாதத்தில் பெரட்டி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.